நியூமியில் வந்து நான் அந்த கிவா நெக்லஸ் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். நோ, நியூமி டஸ் நாட் செல் கிவா. இது வந்து டூப், ஓகேங்களா. இது வந்து வெறும் 85 rupees தான். இந்த நெக்லஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எங்கேயாவது. செம்மையாக இருக்கும் இது. இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா கிவாவில் பார்த்துருப்பீங்க. கிவாவில் இதே அந்த ஒயிட் ஸ்டோன் வந்து பிங்க் குவார்ட்ஸ் ஸ்டோனில் இருக்கும். நான் வந்து அதே நெக்லஸ் வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோ எங்கேயா ஆட் பண்ணுறேன். அந்த நெக்லஸை வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் என் ஹாஸ்டலில் எங்கேயோ. அதுக்கப்புறம் எனக்கு அந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சி நான் தொலைச்சிட்டு அழுதுட்டு இருந்ததால் என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு அதே நெக்லஸ் திருப்பி நெக்லஸ் இல்லை, நெக்லஸ் வேணான்னு சொல்லிட்டேன் நான். ஸோ அதனால் ப்ரேஸ்லெட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த ப்ரேஸ்லெட்டு நான் ஃபஸ்ட் டைம் மாலுக்கு போட்டு போனேன், அங்கேயே தொலைச்சிட்டேன். மாலுக்குள்ளே கூட போட்டு போகல நான். ஆக்சுவலாக மாலுக்கு வெளியே நான் தொலைச்சிட்டேன், பார்க்கிங்லேயே. மடியில் வச்சுருந்தேன் போல், இறங்கும் போது கீழே போய்ட்டுருக்கேன் கார்லேருந்து. எவ்வளோ சேட் ஸ்டோரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் அன்றைக்கி தான் போடுறேன், அன்றைக்கி நான் தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே ஒரு 2-3 நாள் அப்புறம் மறுபடியும் அதே கடைக்கு போயிட்டு அதே ப்ரேஸ்லெட்டு மறுபடியும் வாங்கினோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ப்ரேஸ்லெட்டும் ஒரு 3வது நாட்டி நான் போடும்போது, அதுவும் ஒரு மால், வேறு மால். இது என் ஃப்ரெண்டு எனக்கு போட்டு விட்டுட்டு இருந்தா, அந்த ப்ரேஸ்லெட் அறந்துடுச்சு. ஓ மை காட், எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சு கிவாக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கிவா ஸ்டோருக்கு போனேன். இது பாருங்கள் புதுசு, இது நான் ஆல்ரெடி ஒன்று தொலைச்சிட்டு வாங்கினேன், இது செகண்ட் ப்ரேஸ்லெட்டு. ஸோ வந்து எனக்கு தெரியாது, இது பிரிஞ்சு போச்சு, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் நான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஒரே ஷாக்கு அவங்க பண்ணுது. அவங்க டிஸ்பிளேல ஒரு புது பீஸ் வச்சுருந்தாங்க, அதை அப்படியே தூக்கி என் கையில் கொடுத்துட்டு இதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது என்னன்னே தெரிலங்க எனக்கு சத்தியமாக. உடனே வெரி குட் கஸ்டமர் சர்வீஸ் கிவால். ஆமாம், ஜஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ண நேம், நம்பர், ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் அவங்க கேட்கல. பட் ஆனால் கிவாவில் வாங்கினீங்கன்னா அந்த கார்டில் அந்த வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. நான் நிறைய வாங்கியிருக்கேன் கிவாவில். அப்புறம் இந்த ப்ரேஸ்லெட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. அது வந்து நான் எப்போவுமே ஹேண்ட்பேக்லேயே வச்சுப்பேன். என்றைக்காவது ஸ்டைலில் எதாவது பண்ணணும், எதாவது ட்ரெஸ்க்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் எப்போவுமே மறந்துடுவேன் வீட்டிலேருந்து கிளம்பும்போது. ஸோ அதனால் எப்போவுமே குட்டி ஜுவல்லரி பாக்ஸ் வந்து வச்சுப்பேன் என்னோடய ஹேண்ட்பேக்கில். இயரிங், எனக்கு பிடிச்ச இயரிங் எல்லாமே வச்சுப்பேன். அப்புறம் ஒரு செயின், ஒரே ஒரு ப்ரேஸ்லெட்டு, அந்த ஒரு ப்ரேஸ் தான் இந்த பிங்க் கலர் கிவா ப்ரேஸ்லெட்டு, அதுதான் வச்சுப்பேன். ஸோ அது ஹேண்ட்பேக்கில் இருக்கிறதால என்னால் காமிக்க முடியல, பட் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து நான் அந்த நெக்லஸ் தொலைச்சேன்னா அதுக்கு ரீப்ளேஸாக கொஞ்சம் ஆர்டர் போட்டேன். 85 rupees தான், தாராளமாக வாங்குவாங்க. நியூமி இஸ் லைக் மை நியூ ஃபேவரட் ஆப். வெரி குட் நியூமி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நியூமியை. நீங்களும் இப்போ நியூமியில் ஏதாவது ஆர்டர் கொடுங்க. அண்ட் எவ்வளோ நல்ல ஆஃபர்லாம் இருக்குது தெரியுமா. அதாவது நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 rupees வரும், அவங்களுக்கு 300 rupees ஆஃபர் ஆகும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டில் யார் ரெஃபர் பண்ணி வாங்க மாட்டாங்க. மேபி 1-2 ஃப்ரெண்டு வாங்குவாங்க, மற்றபடி யாரும் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களே 2 ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றுத்துலேருந்து உங்களே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டு அதில் ஆர்டர் போட்டு இதுலேயே ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா 600 rupees லாபம் வரும் ஒரு ட்ரெஸ்ஸுலேயே. பட் என்ன 1000 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் நான் வந்து செம்ம காம்பேர் பண்ணேன். இப்படி என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த ரெஃபரலில் வாங்கினது தான் இந்த நெக்லஸ்ஸு. என்ன பண்ணேன்னா, ஓகே இது வந்து இதுவும் இன்னொரு செயின் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன், ரெண்டும் சேர்த்து 300 rupees. ஓகே, என்ன ஆர்டர் பண்ணாலுமே ரெஃபரல் போனஸ் வரதானே போகுது, ஸோ எனக்கு ரெஃபரல் வரும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்து 991 rupeesக்கு மேலே ஆர்டர் போட்டாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த போனஸ் வரும். 300 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டாலும் போனஸ் வராது. யா, இது 85 தான், அதுக்கு வந்து கொஞ்சம் 250 rupees. அது வந்து ஒரு ஹிப் செயின், அது வந்து நான் என் ஃப்ரெண்டு கிஃப்ட்டு போட்டேன். அது இன்னும் வரல, அது வந்து அதை பற்றி நான் ரிவ்யூ கண்டிப்பாக போடுறேன்.